வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ஆண்டனி மைக்கோட ஆக்டிங்கில் இந்த ஏப்ரல் மந்தில் தியேட்டரில் வெளியே வந்திருக்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் எபிக் ட்ராமா மூவி தான் டெசர்ட் வாரியர். இந்த படம் இங்கிலீஷில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ படமும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வரவேற்புலாம் கிடைக்கல. ஸோ ஓரளவுக்கு தான் வந்து இந்த படம் ரன் ஆச்சு. ஸோ படம் வந்து ஃப்ளாப் பண்ணுற மாதிரி தான் சொல்லப்படுது. ஆனால் இந்த படம் தமிழில் வந்து தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நானும் எதிர்பார்த்தேன். ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இந்த அரேபியா தீமில் இந்த படம் நகரும். அதே மாதிரி தான் கதையுமே இருக்குது. ஸோ குறிப்பாக இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, 7ஆம் நூற்றாண்டில், அதாவது 7th century ஒரு எம்பரர் கூட்டத்திலிருந்து தப்பி வரக்கூடிய ஒரு இளவரசி, அதுவும் பாலைவனத்தில் இவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்கள தேடி பல ஆட்கள் வராங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்தெல்லாம் வந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்க இப்போது நம்ம ஆண்டனி மைக் தான் வந்து கொள்ளைக்காரனாக இருக்காப்புல. ஸோ அவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அது பண்ணாரா இல்லையா, ஆண்டனி மைக் என்ன பண்ணார் கடைசியில் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. அண்ட் ஓவராலாக இந்த படத்தோட மொத்த ரன் டைம் அரௌண்ட் ஒரு 2 hours கிட்ட இருக்கும். நல்ல ஒரு ஷார்ட்டான ஒரு படம் தான். பட் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ படத்தில் ஒரு சில இடங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி லேகிங்காக தான் போகுது. ஸோ அந்த சவுதி அரேபியாவில் நடக்கிற அந்த ஸ்டோரியாகவே இருக்கட்டும், ஸோ அந்த ஸ்டோரியில் அந்த சில செட் டிசைன்ஸ்லாம், காஸ்டியூம்ஸ்லாம் நல்லாவே சூப்பராக ஒரு பெரிய ஸ்கேல் எடுத்துருக்க மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக வந்து ஆண்டனி மைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் ஹீரோவாக நல்லா நடிச்சிருக்காப்புல. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படமாக தான் நமக்கு தோணும். ஆனால் எக்ஸிக்யூஷனில் நிறைய இடத்துல இந்த மேட் மேக்ஸ் படம் மாதிரியே வந்து ஒரு மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் செட் பண்ணியிருக்காங்க. அது எமோஷன்ஸாக நமக்கு பெருசாக வந்து லாஜிக்கே இல்லாமல் தான் இருக்குது. ஸோ ஓகே தான். ஸோ இந்த படம் வந்து ஓரளவுக்கு ஒரு டீசென்ட் ஆவரேஜ் வாட்ச் தான். உங்களுக்கு இந்த பாலைவன படங்கள், இந்த அரேபியா தீமில் இருக்கிற படங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் ஒரு படம் பார்க்கணும், இந்த ராஜா மந்திரி, ஸோ ராஜா கதை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் யோசித்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த படத்தில் அடல் சீன்ஸ் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஆக்ஷன் வயலன்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்துக்கு SRS செட்டிங்ஸ் என்னன்னா 5க்கு 2.5 கொடுக்கலாம்.